கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேதவசனம், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். யோவான் 15:11. யோவான் 13-17 வரை இயேசு சிலுவைக்கு முன்பு மேல் வீட்டறையில் போதித்த கடைசி போதனைகளாகும். அதிலும் நாம் வாசித்த இந்த வசனம் ஏசப்பாவின் சந்தோஷம் நம்மில் நிலைத்திருக்கும்படிக்கும் நம்முடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி அவர் விரும்புகிறார். அவர் சந்தோஷம் நம்மில் நிலைத்திருக்கவே மேலே சில போதனைகளை போதிக்கிறார். இந்த உலகத்தில் 3 விதமான சந்தோஷங்கள் உண்டு. இயற்கையான சந்தோஷம், நல்ல காரியங்கள் நடக்கும்போது நமக்குள் உருவாவது, பிசாசு கொடுக்கிற அநித்தியமான பாவ சந்தோஷங்கள். அதில் கிடைப்பது தற்காலிக சந்தோஷமே. ஆனால் தேவன் கொடுக்கிற சந்தோஷம் நிரந்தரமானது, நித்தியமானது. இயேசுவுக்குள் இருக்கிற சந்தோஷம், அதை வேதம் நித்திய மகிழ்ச்சி, ஆனந்த தைலம், கர்த்தருக்குள்ளான சந்தோஷம், நித்திய பேரின்பம், பரிபூர்ண ஆனந்தம் என்று வகைப்படுத்துகிறது. இந்த சந்தோஷம் இயேசு நமக்கு கொடுக்கிறார். அந்த சந்தோஷத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்க, நிறைவாய் அனுபவிக்க இயேசு மேலே சொன்ன உபதேசத்தில் 1வது வசனம் 4 என்னில் நிலைத்திருங்கள். திராட்சை கொடியாகி நாம் திராட்சை செடியாகி இயேசுவோடு இருக்கிற உறவில் நிலைத்திருக்க வேண்டும். எப்போதும் அவரோடு இருக்கிற உறவில் சின்ன விரிசல் கூட வராதபடி இந்த உறவில் நிலைத்திருப்போம். 2வது வசனம் 7 அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையே நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடியது. சங்கீதக்காரன் சங்கீதம் 119:92 உமது வேதம் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். எரேமியா 15:16 உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது என்று தேவ பக்தர்கள் கூறுகின்றனர். வேதத்தை பிரியமாய் வாசிப்போம். 3வது வசனம் 10 அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். முதலில் அப்பா மகன் என்ற உறவு, அடுத்து சிநேகிதர் என்ற உறவு, அடுத்து மணவாளன் மணவாட்டி என்ற உறவு என தெய்வீக அன்பிலே நாளுக்கு நாள் பெருக வேண்டும். அவரில் அன்பாயிருக்கும் போது கற்பனைகளையும் கைக்கொள்வோம், அன்பிலே நிலைத்திருப்போம். முதலாவது அவரில், அவர் வார்த்தைகளில், அவர் அன்பில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம். அவர் கொடுத்த சந்தோஷத்தை நிறைவாய் அனுபவித்து காத்துக்கொள்வோம். இன்றைக்கும் ஏசப்பாவுடைய நிறைவான சந்தோஷம் இதை கேட்கிற உங்கள் எல்லாரையும் நிரப்புவதாக. அவர் சந்தோஷத்தில் அகமகிழ்வோம். ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஏசப்பா, இன்றைக்கும் உம்முடைய சந்தோஷத்தை நீர் எனக்கு கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். அதை தொடர்ந்து காத்துக்கொள்ள உம்முடைய உறவில், உம்முடைய வார்த்தையில், உம்முடைய அன்பில் இன்னும் ஆழமாக பெருக கிருபை தாரும். உம்மில் இணைந்து உம் சாரம் எனக்குள் கலந்து உம்மை போலவே என்னை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.